जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. குரு தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். குருமூர்த்தியும் திரிமூர்த்திகளும். ருத்ரன் சிவன், சிவம் நடராஜா மகேஸ்வரன். திரிமூர்த்திகள் அவர்களுக்கும் ஆதாரமான பரபிரம்மம் என்று குருவை கொண்டாடும் விஷயமாக கொஞ்சம் அலசிப் பார்க்கலாம் என்று ஆரம்பித்தேன். முதல் மூர்த்தியான பிரம்மா விஷயத்தின் அலசல் நீண்டுவிட்டது. திரிமூர்த்திகளை முதலில் சொல்லியிருக்கிறது. குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரஹ. பிரம்ம விஷ்ணு ருத்ரர் என்று சொல்வார்கள். பிரம்ம விஷ்ணு சிவன் என்பதில்லை. சிவபக்தர்கள் சிவன் மும்மூர்த்திகளில் சம்ஹார மூர்த்தியாக இருப்பவன் அல்ல என்பார்கள். சிவனுடைய அநேக ரூபங்களில் ஒன்றுதான் ருத்ரன் என்பார்கள். சிவன்தான் பரமாத்மா. சரியாகச் சொல்ல வேண்டுமானால் ஆண்பாலிலி சிவன் என்று சொல்லாமல் அக்ரிணையாக சிவம் என்றே சொல்வார்கள். அந்த சிவம்தான் சகல கிருத்தியங்களுக்கும் காரணமான முழுமுதற் கடவுள். சகல கிருத்தியமும் அடங்கிப்போன சாந்தமும் அதுதான். அதில் இருந்தே லோக விவகாரார்த்தம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கிருத்தியங்களைச் செய்யும் பிரம்ம விஷ்ணு ருத்ரர் தோன்றுவது. சைவத்தில் சாக்தத்திலும் தான் இந்த மூன்றோடு இன்னும் 2 கிருத்தியங்கள் பஞ்சகிருத்தியம் என்பதாக திரோதானம் அல்லது திரோபவம் என்பது ஒன்று. அதுதான் மாயை. லோகத்தை எதில் இருந்து எப்படி உண்டாக்கினான் அதுதான் புரியவே மாட்டேன் என்கிறது. ஏதோ ஒரு மாயா சக்தியால் இப்படி எல்லாவற்றையும் செப்பிடுவித்தை காட்டுகிறான். அதுதான் திரோதானம். மும்மூர்த்திகளின் காரியங்களுக்கும் அடிப்படையானது அதுதான். பஞ்ச கிருத்தியத்தில் பாக்கி இருப்பது அனுக்கிரகம். எப்படியோ ஜீவனுக்கு கர்மா என்று ஒன்று ஏற்பட்ட பின் அதை அனுபவித்தால்தானே தீர்க்க முடியும். அதற்கு முதல் சரீரம், 2 அதன் புறக்கரணம் மட்டுமின்றி அகக்கரணம், அதாவது மனஸ் புத்தி முதலியவை, 3வது இவற்றை வைத்துக்கொண்டு வினையை அறுவடை செய்கிற களமாக உள்ள இந்த ஜகத் என்பது, 4வது அறுவடையை அனுபவிப்பது என்பவை தேவையாயிருக்கின்றன. முறையே பார்த்தால் தனு, கரணம், புவனம், போகம் என்று சொல்லும் இந்த 4ஐயும் பரமாத்மா கொடுப்பதுதான் அனுக்கிரகம். இது சின்ன அனுக்கிரகம். பெரிய அனுக்கிரகம் கடைசியில் இதெல்லாவற்றில் இருந்தும், அதாவது திரோதானத்தினால் உண்டான மாயாலோக வாழ்க்கையில் இருந்தே ஜீவனை விடுவித்து மோக்ஷ பதத்தை தருவதுதான். நடராஜாவின் குஞ்சித பதம் அந்த பதத்தைத்தான் தருகிறது. அதனால்தான் தூக்கிய திருவடி என்று அதற்கு ஏற்றம். நடராஜாவின் நாட்டியத்திற்கு பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் என்று பெயர். ஒரு கையில் அவர் பிடித்து கொண்டிருக்கிற டமருகத்தின் சப்தத்தினால்தான் சிருஷ்டி உண்டாகிறது. அபயஹஸ்தத்தினால் ஸ்திதி என்ற பரிபாலனம் செய்கிறார். இன்னொரு கையில் இருக்கும் அக்னியால் சம்ஹாரம் பண்ணுகிறார். முசலகனின் மேலே ஊன்றியிருக்கிற அவருடைய வலது பாதத்தால் திரோதான கிருத்தியத்தை செய்கிறார். முடிவாக குஞ்சித பாதம் என்ற இடது திருவடியை தூக்கிக் காட்டி இதை பிடித்து கொண்டால் அதுதான் மோக்ஷானுகிரகம் என்று தெரிவிக்கிறார். நடராஜா சிவம் என்ற பரமாத்மாவாக சகல காரிய காரண மூலமாக இருப்பவர். அவரிடம் இருந்து ஒவ்வொரு காரியத்திற்கு ஒவ்வொரு மூர்த்தி வருகிறார். இப்படி வரும்போது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்துக்கு பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் இருப்பது போலவே திரோபவ அனுகிரக
கர்த்தாக்களாகவும் 2 மூர்த்திகள் இருக்க வேண்டும் அல்லவா? திரோபவ கர்த்தாவுக்குத்தான் ஈஸ்வரன் என்று பெயர். நடைமுறையிலும் இதர சாஸ்திரங்களிலும் ஈஸ்வரன் என்பதற்கு என்ன அர்த்தம் கொடுத்தாலும் சைவ சாஸ்திரப்படி ஈஸ்வரன் என்றால் திரோபவம் என்கிற மாயையை செய்யும் மூர்த்தி என்றே அர்த்தம். வெறுமே ஈஸ்வரன் என்று சொல்லாமல் மகேஸ்வரன் என்பார்கள். அனுக்கிரக கர்த்தாவுக்கு சதாசிவன் என்று பெயர். சுருங்கச் சொன்னால் சைவ சாஸ்திரப்படி சிவம் என்ற பரமாத்ம வஸ்து பிரம்ம விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவர்களைக் கொண்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான அனுக்கிரகங்கள் என்ற பஞ்ச கிருத்தியங்களைச் செய்கிறது. சாக்தத்தில் சிவத்துக்கு பதில் சக்தியை பஞ்சகிருத்திய பராயணா என்று சொல்லியிருக்கிறது. ருத்ரன் சம்ஹார கர்த்தா. குரு பிரம்மா ஸ்லோகத்திலோ மகேஸ்வரஹ என்று சொல்லியிருக்கிறது. குருர் தேவோ மகேஸ்வரஹ. ஆனாலும் இங்கே மகேஸ்வரன் என்பதை திரோதான கர்த்தா என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளாமல் சம்ஹார கர்த்தா என்று பண்ணிக்கொள்ளுவதுதான் பொருத்தம். முதலில் பிரம்மா விஷ்ணு என்று சிருஷ்டி ஸ்திதி கர்த்தாக்களை சொன்னதால் அடுத்து சம்ஹார கர்த்தாவை சொல்லுவதுதானே பொருத்தம். சைவ சாஸ்திரப்படி நுணுக்கமாக போகாமல் சாதாரணமாக சிவம், சிவன், ஈஸ்வரன், மகேஸ்வரன், ருத்ரன் என்ற எல்லாவற்றையும் ஒருவனுக்கே பேராக சொல்லுவது போலவே இங்கேயும் சொல்லியிருக்கிறதென்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவாச்சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर।